வணக்கம் ஃபேமிலி சேனல் நேர்களே. உலகில் இப்போ நிகழ்ச்சி நம் உலகில் இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு தேவையான பல சுவாரஸ்யமான தகவலை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் இந்த உலகம் முழுவதும் என்னென்ன காரியங்கள் நடைபெற்று வருகிறது என்பதை பார்ப்போம். நடைபெற்ற நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2026-2027 ஆண்டுக்குரிய நிதி பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டது. பல்வேறு வரிகள் குறைக்கப்பட்டது, சில வரிகள் உயர்த்தப்பட்டது. எந்தெந்த வரிகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது, ₹1 அரசுக்கு எவ்வளவு வரி வருகிறது, எவ்வளவு செலவாகிறது என்பதை குறித்த முழு பட்ஜெட் விவரத்தை இன்று நாம் பார்ப்போம். மத்திய நிதி பட்ஜெட் 2026-2027 அரசின் ₹1 கடன்கள் 24 காசு, வருமான வரி 21 காசு மற்றும் கார்ப்பரேட் வரி 18 காசுகள், ஜிஎஸ்டி வரி 15 காசுகள், வரி அல்லாத வருவாய்க்கு 10 காசுகள், கலால் வரிக்கு 6 காசுகள் மற்றும் சுங்க வரிக்கு 4 காசுகள், கடன் அல்லாத மூலதனங்களுக்கு 2 காசுகள். அரசின் ₹1 இத்தனை வரிகள் அடங்கியுள்ளது. அதேபோல் அரசின் ₹1 செலவில் மாநிலங்களுக்கு பங்கு 22 காசுகள், கடன்களுக்கான வட்டி 20 காசுகள், மத்திய அரசு திட்டங்களுக்காக 17 காசுகள், பாதுகாப்பு துறைக்காக 11 காசுகள், நிதி திட்டத்திற்கு 8 காசுகள், திட்ட கமிஷனுக்கு 7 காசுகள், பிற செலவுகளுக்கு 7 காசுகள், மானியத்திற்கு 6 காசுகள், ஓய்வூதியங்களுக்கு 2 காசுகள் என மத்திய அரசின் ₹1 செலவுகள் அடங்கியுள்ளது. வரும் 2026-2027 நிதியாண்டில் அதிகப்படியான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறை போக்குவரத்து துறை. சுமார் ₹5,98,000 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளனர். அதற்கு அடுத்து பாதுகாப்பு துறைக்கு ₹5,94,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஊரக வளர்ச்சித்துறை சுமார் ₹2,73,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்கு ₹1,62,000 கோடி, கல்வித்துறைக்கு ₹1,39,000 கோடி, சுகாதாரத்துறைக்கு ₹1,04,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்துறைக்கு சுமார் ₹2,55,000 கோடி, ஐடி மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு ₹75,000 கோடி, ஆற்றல் துறைக்கு ₹1,09,000 கோடி, நகர்ப்புற மேம்பாட்டிற்கு ₹85,000 கோடி, பயோஃபார்முக்கு ₹10,000 கோடி, செமிகண்டக்டர் துறைக்கு ₹40,000 கோடி, சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு ₹10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மூலதன செலவு மொத்தம் ₹12,20,000 கோடி ஆகும். நிதி பற்றாக்குறை 4.3% இருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி 6.8 7.2% இருக்கிறது. இந்தியாவில் தனிநபருடைய வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தற்போது இருக்கும் நடைமுறை வரி விதமே தொடரும் என தெரிவித்துள்ளனர். தேவைப்படும் நிதிக்கு ₹16,70,000 கோடி கடனாக வாங்க இந்திய நிதி அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பட்ஜெட்டில் எந்த பொருட்கள் விலை குறைய இருக்கிறது, எந்தெந்த பொருட்கள் விலை கூட இருக்கிறது, மக்களுக்கு இது எவ்விதத்தில் பிரயோஜனம் என்பதை பார்ப்போம். காலனி பொருட்களின் விலைகள் குறைய வாய்ப்புள்ளது. புற்றுநோய் மற்றும் கடினமான நோய்களின் மருந்துகள் விலை குறைய உள்ளது. வெளிநாட்டிற்கு கல்விக்காக செல்லும் இந்தியர்களுக்காக வரி சலுகைகள் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் வரி சலுகைகள் வழங்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு மைக்ரோவேவ் ஓவன் விலை குறைய உள்ளது. வீடியோ கேம் மற்றும் உதிரி பாகங்கள் விலைகள் குறைய இருக்கிறது. விமானத்தின் உதிரி பாகங்கள் விலையும் குறைய உள்ளது. பீடி இலைகள் விலைகள் குறைய உள்ளது. இதுபோல் பல முக்கிய அம்சங்கள் இந்த நிதி பட்ஜெட்டில் அடங்கியுள்ளது. எந்தெந்த பொருட்கள் விலை உயர இருக்கிறது என்றால், நிலக்கரி விலைகள் உயர உள்ளது. பழைய இரும்பு விலைகள் உயர்கிறது. வெளிநாட்டு மதுபானங்கள் விலைகள் உயர்கிறது. வருமான வரிக்கு அபராதங்களை கட்ட தவறினால் அதனுடைய அபராதங்கள் அதிகரிக்கப்படுகிறது. கணக்கில் காட்டப்படாத அசையாத சொத்துக்களுக்கு வரி உயர்த்தப்படுகிறது. இறக்குமதியாகும் தொலைக்காட்சி மற்றும் வீடியோ கேமராக்களின் விலை உயர இருக்கிறது மற்றும் ஆடம்பர கை கடிகாரங்களின் விலைகள் உயர்கிறது. இதுபோன்று வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த பொருட்களின் விலையும் தற்பொழுது உயர்த்தப்படுகிறது. நடப்பு நிதியாண்டுக்குரிய பட்ஜெட் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதால் சிலிண்டர் விலைகள் உயர்கிறது. வணிக பயன்பாட்டின் சிலிண்டர் விலை ₹49 உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை, அதே விலையில் விற்கப்படுகிறது.
முன்பு சொன்னது போல வெளிநாட்டிற்கு படிக்கச் செல்லும் இந்தியர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெளிநாட்டு செல்லும் மாணவர்களுக்கு வரி சலுகைகளை அளிக்க இருப்பதாக இந்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக வெளிநாட்டு செல்லும் படிக்கும் மாணவர்களின் சுமைகள் குறைய வாய்ப்புள்ளது. விண்வெளி துறைக்கு இந்த ஆண்டு நிதி பட்ஜெட்டில் அதிக ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 13,705 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது நிதியமைச்சகம். கடந்த ஆண்டு 12,500 கோடி ரூபாயை வழங்கியிருந்தனர். இந்த ஆண்டு கூடுதலாக 1,250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தை இஸ்ரோ தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. அதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுங்க வரிகள் குறைக்கப்பட்டுள்ளது. தனிநபருடைய பயன்பாட்டிற்காக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சுங்க வரி 20% இருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் 2026-2027 ஆண்டுக்குரிய நிதி பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் திட்டங்கள் எந்த அறிவிப்பும் இல்லை. குறிப்பாக கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை அனைவரும் எதிர்பார்த்து வந்தனர். இதற்குரிய எந்த அறிவிப்பும் நிதி பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கும் எந்த அறிவிப்பும் தற்போது தரப்படவில்லை. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பனை செய்ய ஷி மார்ட் என்ற புதிய சில்லறை விற்பனை நிலையத்தை தொடங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்குரிய நிதியும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களின் திறனை மேம்படுத்த கண்டென்ட் கிரியேட்டர் லேபை அமைக்கிறது மத்திய அரசு. அதற்குரிய நிதியை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்துள்ளனர். அனிமேஷன், காமிக்ஸ் மற்றும் கேமிங் துறைகளில் மாணவர்களின் திறனை வளர்க்க 15,000 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் கண்டென்ட் கிரியேட்டர் லேபை நடப்பு நிதியாண்டில் அமைக்க உள்ளனர். தனி நபருக்குரிய வருமான வரியில் எந்த மாற்றமும் இல்லை. முன்பு சொன்னது போல 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு சம்பளம் பெறும் நபர்கள் வரி கட்ட தேவையில்லை. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானமாக பெறுபவர்கள் 5%, 8 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் சம்பளமாக பெறுபவர்கள் 10%, 12 லட்சத்திலிருந்து 16 லட்சம் வரைக்கும் சம்பளமாக பெறுபவர்கள் 15%, ஆண்டிற்கு 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் பெறுபவர்கள் 20%, 20 லட்சத்திலிருந்து ஆண்டிற்கு 24 லட்சம் வரை சம்பளமாக பெறுபவர்கள் 25% வரியாக செலுத்த வேண்டும். 24 லட்சத்துக்கு மேல் 30% கட்டாயம் வரி செலுத்த வேண்டும். இந்தியாவிலிருந்து கல்விக்காக, மருத்துவ செலவிற்காக வெளிநாட்டிற்கு பணத்தை அனுப்பினால் TCS 5% பிடிக்கப்பட்டு வந்தது. இனி அது 2% குறைக்கப்படுவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் அசையா சொத்துக்களின் வரிகள் குறைக்கப்படுவதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அசையா சொத்துக்கள் இந்தியாவில் இருந்தால் அதற்குரிய வரிகள் குறைக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த அனைத்து பட்ஜெட் விவரங்களும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுகிறது. நடப்பு நிதியாண்டின் வருமான வரியை தாக்கல் செய்ய மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசத்தை கொடுத்துள்ளது நிதி அமைச்சகம்.